அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். என்னுடைய கணவர் அபு சுஃபியான் கஞ்சத்தனம் உள்ளவராக இருப்பதால் அவருடைய பொருளாதாரத்தை அவருக்கு தெரியாமல் நான் எடுத்துக்கொள்வது என் மீது குற்றமாகுமா என்று ஹிந்த் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டபொழுது, உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் தேவையான அளவு பொருளாதாரத்தை நியாயமான முறையில் நீ எடுத்துக்கொள் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். அறிவிப்பவர் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 2211. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பல குடும்பங்களில் இது போன்ற சூழல் நிலவுவதை பார்க்கிறோம். அதாவது, கணவன்மார்கள் குடும்பத்திற்கு தேவையான பொருளாதாரத்தை முறையாக வழங்குவதில்லை. இதன் காரணமாக மனைவிமார்கள் கணவனுக்கு தெரியாமல் அவனுடைய பொருளாதாரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. இவ்வாறு எடுப்பது குற்றமா என்பதே இந்த ஹதீஸில் நமக்கு வரக்கூடிய கேள்வி. இது குறித்து அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் நமக்கு போதுமான பதிலாக இருக்கிறது. அதாவது, குடும்ப செலவுக்கு தேவையான அவசியமான அளவுள்ள பொருளாதாரத்தை மட்டும் ஒரு பெண் தன் கணவனுக்கு தெரியாமல் எடுத்துக்கொண்டால் அது குற்றமாகாது. மாறாக அவனுடைய பணத்தை முழுமையாக அபகரித்து கொண்டு அவனுக்கும் தனக்கும் மத்தியில் சண்டை உருவாகுவதற்கு அந்த பெண் காரணமாக அமைந்துவிட்டால் அது குடும்பத்தின் அமைதியை கெடுப்பதோடு மட்டுமல்லாமல் மார்க்க ரீதியாக அல்லாஹுவின் பார்வையில் பிறருடைய பொருளை அவருடைய அனுமதி இல்லாமல் எடுத்த குற்றத்திற்கும் அந்த பெண் ஆளாகி விடுகிறாள். வேறுபாட்டை புரிந்து நடந்து கொண்டால் குழப்பம் நீங்கிவிடும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.